உங்க மூளை அப்படியே செயலிழந்து போன மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம்னு உட்காருவீங்க. ஆனா 5 நிமிஷத்துல உங்க போனை எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அத பண்ண விடாம உங்க மூளை உங்களை தடுக்கும். இது சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு ஹை ஸ்டிமுலேஷன் ட்ராப். இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது பேர்தான் பிரெயின் ராட். அதாவது 15 செகண்ட் வீடியோக்களும் இன்ஸ்டன்ட் டோபமைன் கிக்குகளும் உங்க கவனத்தை முழுசா சிதைச்சிடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு இதை நம்ம சரி பண்ண போறோம். இது வெறும் போனை ஆஃப் பண்ணி வைக்கிற வீடியோ கிடையாது. இது உங்க மூளையை ரீசெட் பண்றதுக்கான டோபமைன் டீடாக்ஸ் பிராக்டிக்கல் கைடு. தி சயின்ஸ் ஆஃப் பிரெயின் ராட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனால உங்க மூளைக்கு எவ்வளவு பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மூளையில இருக்கிற டோபமைன் ஒரு பேட்டரி மாதிரி. ஆனா இந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், கேமிங், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அந்த பேட்டரியை எப்பவும் 1%லயே வச்சிருக்கும். உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க வைக்காதுக்கு தெரியும். ஆனா ஒரு உருப்படியான வேலையை செய்ய அது விடாது. இந்த பிரெயின் ராட்ல இருந்து வெளியே வரணும்னா நீங்க சும்மா இருக்க கத்துக்கணும். உங்களால சும்மா இருக்க முடியலன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியாது. சூசிங் யோர் லெவல். நீங்க காட்டுக்கு சென்று தவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான லெவலை நீங்க சூஸ் பண்ணுங்க. லெவல் 1 டி மெயின்டெனன்ஸ். காலையில எழுந்த உடனே முதல் 1 மணி நேரம், தூங்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் போன் கிடையாது. லெவல் 2 தி ரீசெட். முழுசா ஒரு நாள் சோஷியல் மீடியா, யூடியூப், கேமிங், சர்க்கரை கலந்த உணவுகள் எதுவும் கிடையாது. லெவல் 3 மாங்க் மோட். எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டும் கிடையாது, மியூசிக் கிடையாது, காபி கூட கிடையாது. வெறும் நீங்க, ஒரு டைரி, அப்புறம் இயற்கை. நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா லெவல் 2வை ட்ரை பண்ணுங்க. அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். தி டிஜிட்டல் கில் ஸ்விட்ச். உங்களை எது அதிகமா அடிமையாக்குதோ அது இன்ஸ்டாகிராமா இல்ல பப்ஜியா? அதை முதல்ல யுன்இன்ஸ்டால் பண்ணுங்க. போனை தள்ளி வைக்காதீங்க. அந்த ஆப்ஸையே டெலீட் பண்ணுங்க. படி 2 எம்ப்ரேஸ் த போர்டம். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதுதான் நம்ம இலக்கே. அந்த போர் அடிக்கிற நேரத்துல தான் உங்க மூளை புதுசா யோசிக்க ஆரம்பிக்கும். போனுக்கு பதிலா ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. உங்க ரூமை சுத்தம் பண்ணுங்க. இல்ல ஹெட்போன் போடாம சும்மா ஒரு நடை போயிட்டு வாங்க. படி 3 த வித்ட்ராவல். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு உங்க மூளை ஒரு கிக்குக்காக ஏங்கும். ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். அப்பதான் நீங்க ஜெயிக்கணும். அந்த கஷ்டம்தான் உங்க மூளை குணமாகுது. ஹீலிங் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதை அனுபவிங்க. இந்த டீடாக்ஸை முடிச்சிட்டு அடுத்த நாள் திரும்பவும் 10 மணி நேரம் போன் பார்த்தா இதுல பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் அந்த பிரெயின் ராட் வராம இருக்கணும்னா 20 மினிட் ரூல் ஐ ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை 20 நிமிஷம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க போனை தொடணும். போன் உங்களுக்கு ஒரு வெகுமதியா இருக்கணுமே தவிர அது உங்களை ஆளக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற மிகச்சிறந்த கருவி உங்க மூளைதான். அதை இந்த ஆல்கோரிதம்ஸ் சிதைக்க விடாதீங்க. இந்த டீடாக்ஸை இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்கன்னா கமெண்ட்ல டே 1ன்னு டைப் பண்ணுங்க. உங்களை நீங்களே செக் பண்ணிக்க இது ஒரு வாய்ப்பு. உங்க மனசு தெளிவாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தயவு செஞ்சு போனை வச்சுட்டு வேலையை பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.